ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஹேர் பேக் வீடியோ. இதுக்கு நம்ம செம்பருத்தி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு செம்பருத்தியோட இலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கோம், வேப்பந்தலை 2 கொத்து எடுத்திருக்கோம், கத்தாழை, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கோம், நெக்ஸ்ட்டு வெந்தயம் ஊற வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எதுக்கு வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம செடியில் ஏதாச்சும் பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா நம்மளோட ஹேருக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகும். அதனால் நம்ம அதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே பறித்து அரைக்கிறப்போ அதில் ஏதாவது பூச்சி இருந்துச்சுனாலும் நம்ம ஹேருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகும். அதனால் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். 1 மந்த்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். டேண்ட்ரஃப் இருந்துச்சுனாலோ, ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னாலோ, க்ரே ஹேர் இருக்குது அப்படின்னாலோ, உங்களுக்கு ஹேர் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ, ஹேர் க்ரோத் ஆகாமல் இருக்குது அப்படின்னாலோ, இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும் இந்த ஒரே ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஒரு 2-3 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த இதுவுமே தெரியல, ரிசல்ட் வரல அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா நீங்கள் 1 மந்த் கண்டினியூவாக நீங்கள் என்ன டே யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேயில் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணனால உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நம்ம இப்போ எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டாச்சு. கத்தாழை மட்டும் நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் இதை அரைச்ச அப்புறமா டைரெக்டாக உங்கள் ஹேரில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஹேரை ஃபஸ்ட்டு சிக்கு இல்லாமல் சீவி வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். நம்ம இதை அரைச்ச அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் இதை ஊற வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட அரைச்ச பேஸ்ட் இது தான், நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டு கூட நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்ச கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ஹேர் பேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட்டு ஹோம்மேட் ஏதாவது ஹேர் பேக் ஏதாவது நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். மறக்காமல் நந்தினி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள்.